இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போனாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் 25 பைபிள் வசனங்களில் இருந்து 25 முக்கியமான வாழ்க்கை பாடங்கள். 25 இம்பார்ட்டன்ட் லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் 25 பைபிள் வேர்சஸ். தேவன் ஏராளமான வாழ்க்கை பாடங்களை வேதத்தில் நமக்கு வைத்திருக்கிறாருங்க. அது ஒன்னொன்றுமே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், தேவனோட நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இருக்குது. இந்த ஒரு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 25 வசனங்கள் மூலயமா தேவன் நமக்கு வைத்திருக்கிற ரொம்ப முக்கியமான 25 பாடங்களை நம்ம சுருக்கமாக இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாங்க. அதில் முதலாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் எப்போதும் நம்மளுடைய இதயத்தில் முதலிடமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. தேவன் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கணுங்க. அவர் தான் நம்ம ரொம்ப ரொம்ப வாஞ்சிக்கணும். வேற யாரையுமே அந்த அளவுக்கு வாஞ்சிக்க கூடாது இல்லையா? ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம லைஃப்பில் என்னன்னாக்கா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை மற்றவங்களுக்கு நம்ம ஈஸியாக கொடுத்துட்றோம். அது நம்ம நேசிக்கிறவங்களா இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லைங்களா? அவங்கள பிரியப்படுத்த பார்க்குறோம். அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம தேவனுக்கு பிடிச்ச காரியங்களை தான் செய்யணுங்க. தேவனுக்காக யாரை வேணா இழக்கலாம். ஆனால் தேவனை நம்ம இழக்கக்கூடாது. அவரு தான் ஃபர்ஸ்ட் இருக்கணுங்க நம்ம லைஃப்ல. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பார்த்தீங்களா? என்னை தவிர வேற தேவர்கள் இருக்கக்கூடாதுன்றாருங்க. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைமை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ப்ரையாரிட்டியை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை நம்ம வேற யாருக்கும் கொடுத்தோம்னாக்கா, நம்ம லைஃப்ல வேற யாரோ கடவுளா இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தங்க. தேவன் தான் நம்மளுக்கு எப்போதுமே ஒரே கடவுள் இல்லையா? வேற யாரும் கிடையாது. அவருக்கு தான் நம்ம எல்லாமே ஃபர்ஸ்டா இருக்கணும் நம்ம லைஃப்ல இல்லைங்களா? அந்த ஸ்தானத்தை வேற யாருக்குமே கொடுக்கவே கூடாதுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான லைஃப் லெசன் நம்ம வேதத்துல இருந்து கத்துக்கிறது. ரெண்டாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பாத்தீங்களா? அந்த உறவு அது பொக்கிஷமான ஒரு உறவா இருக்கணுங்க. வேற எந்த உறவுக்குமே நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இந்த உலகத்துல தாயின் அன்பு தான் சிறந்த அன்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் மேலான அன்பு தேவன் நம்ம மேல காட்டுற அன்புங்க. ஏன்னா அந்த தாயே நமக்கு யார் கொடுத்தாருங்க? தேவன் கொடுத்தாருங்க. தேவன் கொடுக்கலன்னா அந்த தாய் நமக்கு கிடையாதுங்க. அப்பாவும் கிடையாது, யாருமே கிடையாது. தேவன் கொடுத்தது தான் எல்லாமே. ஸோ தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியமானது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பாத்தீங்களா? இப்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? நைட்ல அவங்களுக்கு சரியா தூக்கம் நிறைய பொக்கிஷங்கள் சேர்த்து வைத்திருப்பாங்க. நிறைய பணம் அவங்க கிட்ட இருக்குங்க. நைட்டெல்லாம் அதே யோசனையா இருக்கும். யாராவது அதை திருடிடுவாங்களா? இன்னும் எப்படி அதை பெருக்கலாம் அப்படின்ற அந்த யோசனை தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு என்ன யோசனை வரணும்? இன்னைக்கு தேவனுக்கு உகந்த ஒரு மகனா நான் இருந்தானா, எனக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருக்குதா? நான் எல்லோருக்கும் ஒரு பிரியமான மனுஷனா வாழணும்னு விரும்புறேன் இந்த உலகத்துல. ஆனா தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருக்கணும்ட்டு விரும்பினா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? இதை பத்தி நம்ம யோசிச்சு இருக்கிறோமா? நம்ம யாராவது ஒருத்தரை இந்த உலகத்துல நேசிச்சோம்னாக்கா அவங்களுக்காக என்னென்ன பண்றோம்? அவங்களுக்கு பிடிக்காத பேட் ஹேபிட்ஸ் விட்டுறோம் இல்லைங்களா? அவங்களுக்காக நிறைய விஷயத்த சேர்த்து வைக்கிறோம். அவங்களுக்கு பர்த்டேனாக்கா ஒரு நல்ல கிஃப்ட்டை கொடுக்குறோம் சரிங்களா? இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்றோம். ஆனா தேவன் நம்மளை படைத்தவர். அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு ட்ரெஷரா நம்ம பார்க்குறோம். ஒரு பொக்கிஷம் மாரி அதை நம்ம காத்து கொள்கின்றோமா? இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது முக்கியமான பாடம் தேவன் நமக்கு மூணாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் எப்போதுமே நம்மளை கேர் பண்றாரு. நமக்கு பயம் வரும்போது அந்த பயம் இல்லாத மாதிரி அவர் என்ன பண்றாருங்க, நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறாருங்க. இதை நம்ம மறந்துடக்கூடாது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாத்தீங்களா? உங்க கவலை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, தேவன் மேல வைத்து விடுங்க. ஏன்னா அவர் நம்மளை விசாரிக்கிறாருங்க. எப்போதுமே நம்ம கூட இருக்கிறாருங்க. நம்ம கூட எப்போதுமே 24/7 இருக்கிறது தேவன் ஒருத்தர் தான். நம்ம அப்பா இருக்கிறதுல, அம்மா இருக்கிறதுல, ஃப்ரெண்டு இருக்கிறதுல, மனைவி இருக்கிறதுல, பிள்ளைங்கள் இருக்கிறதுல தேவன் எப்போதுமே நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறாருங்க. நமக்கு சாப்பாடு தராரு, துணி தராருங்க, வழி நடத்துறாருங்க. எப்படிப்பட்ட தேவன்னாக்கா, நம்மளுக்கு கவலைகள் வரும்போது அவர் தான் நமக்கு துணையா நிற்கின்றாருங்க.
ஆயிரம் ஆயிரம் வாக்கு தத்தங்களை தேவன் வந்து வேத வசனத்தில் கொடுத்துருக்கிறாரு நமக்காகவே. நமக்கு பிரச்சனை வரோன்றது அவருக்கு தெரியும். அந்த சமயத்தில் நம்ம எதையுமே ஓவராக நினச்சி சரிங்களா ஆன்சைட்டிக்குள்ளே போகாமல் இருக்கும்படிக்காக தான் இவ்வளோ வேத வசனங்களை நம்மளுக்காக கொடுத்துருக்குறாருங்க. அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. எப்போதுமே வந்து மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணும். 4வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து நம்மளை பிளெஸ் பண்ணுறாரு. எதற்காக? மற்றவங்களுக்கு நம்ம வந்து பிளெஸ்ஸிங்காக இருக்கணுங்க. நம்மளோட டைமை வந்து மற்றவங்களுக்கு ஒரு சாக்ரிஃபைஸாக கொடுக்கணும். நம்மளோட டேலண்ட்ஸை வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணுங்க. சரிங்களா? இதற்காக தான் இதெல்லாமே கொடுத்துருக்குறாரு. பேச்சு டேலண்ட் இருக்கா? தேவனோட வசனத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்லணுங்க. இல்லைங்களா? நல்ல தேவன் வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரா? இல்லாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இதற்காக தான் வந்து தேவன் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கின்றார். பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார்னாக்கா, நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணுன்றார். வெறும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க. நம்ம போகிறோம், வழியில் யாராவது கஷ்டப்படுறாங்கனாக்கா அவங்களுக்கு உதவணும். அவர் நம்ம சபையை சேர்ந்தவரா, நமக்கு தெரிஞ்சவரா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவரா, அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதுங்க. ஏன்னா எல்லோருமே தேவனோட சொரூபத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவன் இதற்கெல்லாமே கணக்கு கேட்பாருங்க. உன் முன்னாடி ஒரு தரித்திரர் இருந்தாரே, அவருக்கு ஏன் நீ ஹெல்ப் பண்ணாத போன? எத்தனையோ தடவை நான் உன்னை பிளெஸ் பண்ணியிருக்கிறேனே, நீ எத்தனை பேருக்கு வந்து பிளெஸ்ஸிங்காக இருந்த? உனக்கு நல்லா பாடுற டேலண்ட் கொடுத்தனே, அந்த டேலண்ட்டை நீ சரியாக யூஸ் பண்ணியா? பேசுகிற டேலண்ட் கொடுத்தனே, நீ அதை சரியாக யூஸ் பண்ணியா? தேவன் கூட இருந்து நம்மளை வழி நடத்துறாங்க. நம்ம வந்து சொந்தமாக இந்த டேலண்டெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எல்லாருக்குமே ஸ்பெஷலாக ஒரு டேலண்ட் வந்து தேவன் கொடுத்துருக்குறாருங்க. தேவனோட மாபெரும் கிருபை. அதை தேவனுக்காக நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணணுங்க. சரிங்களா? தேவன் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த டேலண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. எப்போதுமே மனமேட்டுமை நமக்குள்ளே வரக்கூடாது. எல்லாமே தேவனுடைய கிருபையினால் நமக்கு கொடுத்ததுங்க. மற்றவங்களுக்கு நம்ம பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். 5வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கை 4 பேருக்கு ஒரு மாதிரியாக இருக்கணுங்க, சாட்சியாக இருக்கணும். இல்லைங்களா? நம்மளோட வாழ்க்கை என்னவா இருக்கணும்? ஒரு சுவிசேஷமாக இருக்கணும். மற்றவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட லைஃப்பை தான் பார்க்குறதுங்க. நம்ம பேரை பார்க்குறாங்க, ஓ கிறிஸ்டியன். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்கா கேரக்டர். நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டியன், நீங்கள் எப்படி பேசலாமா? நீங்கள் கெட்ட வார்த்தை பேசலாமா? அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. அப்போனா அவங்க மனசில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. கிறிஸ்டியன்னா இப்படி தான் இருக்கணும், இயேசு கிறிஸ்து போல இருக்கணுன்ற எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதே எண்ணம் நம்மக்கிட்ட எப்போதுமே இருக்கணுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம் வந்து பிரகாசிக்கணுன்றாருங்க. ஒருவேளை நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருந்துட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம பேர் கெடுறது இல்லைங்க, தேவனோட பேர் தான் அங்கே தூஷிக்கப்படுது. இல்லைங்களா? நம்மளோட பிஹேவியர் வந்து 4 பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் போது தேவனோட நாம என்ன பண்ணுதுங்க, அங்கே மகிமைப்படுது. பேட் எக்ஸாம்பிளாக இருந்தால் அங்கே தூஷிக்கப்படுது. சரிங்களா? எப்போதுமே நல்ல எக்ஸாம்பிளாக நம்ம. 6வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனிதர்களை திருப்திப்படுத்தும் வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்க. தேவனை வந்து பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கணுங்க. நிறைய பேரோட லைஃப் டைம் வந்து இதுலேயே வந்து முடிஞ்சது. எதுலனாக்கா மனுஷரை திருப்திப்படுத்துறதுலேயே ஆயிடுதுங்க. கிறிஸ்டியனுன்ட்டு இருப்பாங்க, ஆனால் லைஃப் ஃபுல்லு நம்ம வந்து அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக லைஃப்பை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு உலகத்தார் மாதிரியே வாழ்வாங்க. ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வள்ளி பீப்பிள் மாதிரியே இருக்கும். ட்ரெஸ் பண்ணுற சென்ஸ் அப்படியே உலகத்தார் மாதிரியே இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கணும். ஒரு ஆஃபீஸில் வந்து எல்லோரும் சிட்சாட் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் டைமில் வந்து தேவையில்லாத வேலைகள் செய்கிறாங்கனாக்கா நம்ம வந்து ஒரு மாதிரியாக டிசிப்ளின்டாக நம்ம வந்து ஆனஸ்ட்டாக வந்து வேலை செய்யணுங்க. தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லைங்களா நம்மளுடைய வேலையை. அப்படி நினச்சி தான் வந்து நம்ம பண்ணணும். உலகத்தார் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எங்கே இருந்தாலுமே சரி, காலேஜ்லேயும் சரி, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தவறான வேலைகள் செய்யும் போது நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சரிங்க, ஒரு மாதிரியாக நம்ம இருக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. பார்த்தீங்களா? நம்ம யாரை சேவிக்கிறோம்? கர்த்தரை சேவிக்கிறோம். அதனால நம்ம எது பண்ணாலும் தேவனுக்கென்றே செய்யணும். மனுஷர் பார்க்குறாரு, அவரோட அப்ரூவல் எனக்கு வேணும்ன்ட்டு பண்ணக்கூடாதுங்க. ஆனஸ்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நேரம் இருக்கணுங்க. நம்ம பேசுகிற வார்த்தையில் வந்து ஒரு உண்மை இருக்கணும். இதுதான் வந்து ஜனங்களும் பார்க்குறாங்க. முக்கியமாக வந்து தேவன் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு.
இல்லைங்களா? மனுஷரை திருப்தி பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனை நிச்சயமாக திருப்திப்படுத்த முடியாது. பவுல் சொல்றாரு, நான் வந்து இன்னுமே வந்து மனுஷனே திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா நான் வந்து கிறிஸ்துவின் ஊழியக்காரரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாருங்க. 7வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போதுமே நம்ம தேவனை பற்றி கொள்ளணுங்க. அவர் என்ன பண்ணுவாரு? நம்மள எப்போதுமே நினைவில் வைப்பாரு. அவர் மறக்கிறது இல்லங்க. நம்ம பாவம் செய்தா கூட தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது. பாவம் நிச்சயமாக செய்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவனிடத்துல போயிட்டு மன்றாடணுங்க, தாவீது ராஜா போல. உங்களுடைய ஆவியை என்கிட்ட இருந்து எடுக்காதீங்கப்பா. நான் பேசுற வார்த்தைகள் என் இதயத்தின் சிந்தை உமக்கு எப்போதுமே என்னவா இருக்கட்டும், பிரதியா இருக்கட்டும். உன் நாமத்தை வந்து மகிமைப்படுத்துறோம் தேவனே. என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பாவ மன்னிப்பு கேட்கணுங்க. தேவனை விட்டு தூரம் போகக்கூடாதுங்க. சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். யாரை விடுவிப்பேன் அப்படின்ட்டு தேவன் சொல்றாருனாக்கா, தேவன் மேல யார் ரொம்ப வாஞ்சையா இருக்கிறாங்களோ அவங்கள விடுவிப்பேன்றாருங்க. நம்மக்கிட்ட அந்த வாஞ்சை இருக்குதா? எதையோ வாஞ்சிக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஒரு லைஃப்ல நம்ம ரொம்ப சுகமா இருக்கணுன்றதுக்காக எவ்வளோ வாஞ்சிக்கிறோம்? நல்லா படிக்கணும், லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும். இப்போ ஆஃபீஸில் இருக்கணும்னாக்கா எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கணுன்ற அந்த விஷயத்த ரொம்ப யோசிக்கிறோம். இப்போ ஒரு பிஸ்னஸை பண்ணாக்கா அதில் வந்து நல்லா சம்பாதிக்கணும், அந்த பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்றது தான் நிறைய பேரோட வாஞ்சையாக இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் அதே வாஞ்சை இருக்குதா? தேவனுக்கும் நமக்கு இருக்கின்ற அந்த உறவு எப்படி இருக்குது? தேவன் மேலே நமக்கு இருக்கின்ற வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்குது? அதை பற்றி யோசிக்கிறோமா? யோசிக்கணுங்க. அப்படி இருந்தால் தேவன் என்ன சொல்றாரு? விடுவிப்பேன்றாருங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். யாரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாரு? தேவனோட நாமத்தை அறிந்த மக்களை. யார் வந்து தேவன் மேல ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவங்கள, எல்லாரையும் இல்லைங்க. தாவீது ராஜா ரொம்ப வாஞ்சியா இருந்தார் தேவன் மேல. அதனால தான் பாவம் செய்திருந்த போதிலும் தேவன் அவரை மன்னித்தாருங்க, இறங்குனாரு. இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்மளுக்கும் அவர் மேல ரொம்ப வாஞ்சியா இருந்தான்னு வச்சுங்களேன், பாவம் செய்தாலும் மன்னிக்கிறாருங்க. தொடர்ந்து திருப்பி திருப்பி செய்யணுன்றதுக்காக கிடையாது. தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவருன்ட்டு நமக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே இதை அவர் பண்றாருங்க. அடுத்த பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. தேவனை என்ன பண்ணக்கூடாது? நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. தேவனால தான் இது ஆயிடுச்சு, என் தேவனே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு. யோபுக்கிட்ட அந்த ஒரு பாடம் நம்ம கற்றுக்கலாங்க. அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா? ஆனால் தேவனை பார்த்து கேள்வி கேட்கல அவர் இனிஷியலாக. அவங்க ஒய்ஃப் கூட வந்து என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப தவறான வார்த்தைகளை வந்து பேசினாங்க இல்லைங்களா? ஆனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தால், தேவனோட நாமத்துக்கு ஸ்தோத்திரன்ட்டாருங்க. பார்த்தீங்களா? இந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கணுங்க. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் வாக்குத்தத்தம். தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்துல நம்ம உண்மையா இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். உலகத்தாருக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம தேவனை எப்போதுமே கேள்வி கேட்குற மாதிரியே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி யோசனையே நமக்கு வரக்கூடாதுங்க. யோபு 1:22. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பார்த்தீங்களா? பாவமும் செய்யல, தேவனை குறையாவும் பேசலங்க. சில சமயத்துல நம்ம வந்து டைரக்டா வாயில குறை சொல்ல மாட்டோம். ஆனா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து தேவன் மேல குறை இருக்கிற மாதிரி காட்டலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் பண்ணாம ரொம்ப நாள் இருக்கிறது, பைபிள் படிக்காம இருக்கிறது, தேவன் மேல இருக்கிற அந்த வாஞ்சை அப்படியே குறைஞ்சிட்டே போறது. இதெல்லாம் எதற்கு அறிகுறினாக்கா, தேவன் மேல நமக்கு இருக்கின்ற அந்த ஈர்ப்பு அப்படியே கம்மியாயிட்டே போகுது. ஏதோ கம்ப்ளைண்ட் நம்ம அவர் மேல வைத்திருக்கிறோன்ட்டு. ஆனா தேவன் மேல வாஞ்சா இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பாரு? எந்த நிலையிலையும் தேவனை வந்து ஸ்தோத்தரிப்பார். எந்த நிலையிலையும் தேவனை வந்து மகிமைப்படுத்துவார். இப்போ அப்போஸ்தலர் பவுலை கூட நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நிலைமையில இருந்தார் இல்லைங்களா? எப்போ அவர் ஊழியத்துக்கு வந்தாரோ அப்போ அவருக்கு நடந்ததெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாதுங்க. ஜெயிலுக்கு போறாரு, அடி வாங்குறாரு, சாப்பாடு இல்லாம இருக்கிறாரு, ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாரு, போற இடத்துலலாம் அவருக்கு உயிர் பயம், இதெல்லாம் இருக்குது. ஆபத்தான காலத்துல வந்து இருந்தார் இல்லைங்களா? ஆனா தேவன் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஸ்தோத்திரித்துட்டே இருந்தார் இல்லைங்களா? குறைய சொல்ல. நான் இருக்கும் போதும் நான் சந்தோஷமா இருப்பேன், இல்லாமலும் இருக்கவே எனக்கு தெரியும் அப்படின்றாருங்க. இந்த மாதிரி விசுவாசத்துக்குள்ள நம்ம இருக்கணும். 9வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மற்றவங்களுக்காக கேர் பண்ணணும் இல்லைங்களா? நம்மளோட விசுவாசத்தின் அறிகுறி என்ன? மற்றவங்களுக்கு நம்ம கேர் பண்றது தான். நம்ம வந்து தரித்திரருக்கு உதவி செய்யணுங்க. நம்ம கண் முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் இல்லைங்களா? நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க. நம்மளை சுற்றி இருக்கிற சபையார் அனைவரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும்.
நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறது தாமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. எது ட்ரூ ரிலீஜன்? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா ட்ரூ ரிலீஜன் அப்படின்றாருங்க. திக்கற்ற பிள்ளைகள் விதவிகள் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதா ட்ரூ ரிலீஜன் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. எந்த அளவுக்கு இந்த விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சரிங்களா? நம்ம கண் முன்னாடியே எத்தனையோ பேருக்கு கஷ்டம் இருக்கலாங்க, பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேர் பண்ணோம் அவங்களுக்காக, இல்லையா? இந்த கேரிங் கேரக்டர் பிதாவாகிய தேவனுடைய கேரக்டருங்க. அவர் எல்லாருக்காகவும் என்ன பண்ணுறாருங்க? கேர் பண்ணுறாரு. நம்மக்கிட்ட கூட அந்த கேரக்டர் இருக்கணும், இல்லையா? 10வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போதுமே பொசிஷனுக்காக அழியக்கூடாதுங்க, இல்லைங்களா? சபையில் எனக்கு ஒரு ஸ்தானம் வரணும், எல்லோரும் என்னை இப்படி பார்க்கணும், எல்லோரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற அந்த யோசனை நமக்கு வரக்கூடாது. நம்ம அதுக்கு பின்னாடி போகலங்க. சபையில் எல்லாரும் ஒன்று தான், எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவன் எல்லோரும் ஒரே இதில் தான் வைத்திருக்கிறாரு. நம்ம அது பின்னாடி போகாமல் ரொம்ப தாழ்மையாக என்ன பண்ணணுங்க? மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யணும். இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்கிறாருங்க? நான் ஊழியம் கொள்ள வரலை, நான் ஊழியம் செய்ய வந்திருக்கேன். என்னோட ஜீவனை என்ன பண்ண வந்திருக்கேன்? நான் ரான்சமாக கொடுக்க வந்திருக்கிறேன். மீட்கும் பொருளாக அநேகருக்காக என்னோட ஜீவனை நான் பலியாக கொடுக்க வந்திருக்கேன்ட்டு அவரே சொல்லிட்டாருங்க. அப்போ நம்ம என்ன கணக்கு? மத்தேயு 23:11-12 உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். பார்த்தீங்களா? நீ பெரியவன் நினைக்கிறியா? நீ என்னவா இருக்கணும்? எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்கணும். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எப்போதுமே நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த யோசனை நம்ம மனசுல வரவே கூடாதுங்க. சரிங்களா? அந்த ஹியூமிலிட்டி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மனத்தாழ்மை இல்லாம எந்த ஒரு தெய்வ பிள்ளையும் வளர முடியாதுங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி அடையவே முடியாது. பைபிள்ல என் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். தேவன் ஏன் அவங்கள அந்த அளவுக்கு வல்லமையா பயன்படுத்தினாருன்றதுக்கு ஒரே காரணம் அவங்க கிட்ட இருந்த மனத்தாழ்மை தான், வேற எதுவுமே இல்லை. யோசிச்சு பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்களா பாருங்க, அவங்க கிட்ட மனத்தாழ்மை நிச்சயமா இருக்குங்க. அதனால தான் தேவன் அவங்கள யூஸ் பண்ணாருங்க. இயேசு கிறிஸ்து இதுக்கு மிக சிறந்த உதாரணங்க. அவர் மாத்திரம் இல்லாம இன்னும் நிறைய ஊழியக்காரங்க அவங்க கிட்ட இருந்த அந்த மனத்தாழ்மையில தான் தேவன் அவங்கள அந்த அளவுக்கு பயன்படுத்தினார். நம்மளும் அதே அளவுக்கு மனத்தாழ்மையா இருக்கணும். 11வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை தேவனுக்கு முன்பாக போயிட்டு அறிக்கையிடணுங்க. தேவன் தான் சர்வ வல்லமை உள்ளவர். தேவன் இல்லாம நான் ஒன்றும் இல்லை, நான் வெறும் மண்ணு தூசி. தேவன் தான் என்னை பயன்படுத்துகின்றவர். தேவனால தான் நான் இந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்றத தினந்தோறும் நம் வாயால அறிக்கையிட வேண்டும். ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். பார்த்தீங்களா? யாரும் தன்னை மிஞ்சி எண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் கொடுத்த அருள்ங்க, தேவன் கொடுத்த கிருபை அது. அது ரொம்ப பெரிய கிஃப்ட். சரிங்களா? அதுக்கு மிஞ்சி நம்ம நான் ரொம்ப பெரியவன் அப்படின்ட்டு எண்ணக்கூடாது. நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடாதுங்க. எப்போதுமே தேவன் தான் பெரியவர், இல்லைங்களா? நம்ம எல்லோருமே தேவன் கையில் இருக்கின்ற அந்த மண்ணு. சரிங்களா? அவர் குயவன், நம்ம களிமண். இவ்வளோதான். நம்ம தேவன் நினைச்சா யாரை வேணா பயன்படுத்தலாங்க. ஒரு கழுதையை யூஸ் பண்ணி கூட அவர் பேச வைக்குவார். அவ்வளோ வல்லமை உள்ளவர் நம்மளுடைய தேவன். நம்ம ஏமாத்துறோங்க, இல்லைங்களா? இந்த எண்ணத்தோட நம்ம வாழணுங்க. 12வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனை நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம அவர் பயன்படுத்தணுன்ட்டு விரும்பிட்ட அப்புறம், நான் ஏன் தேவனே, எவ்வளோ நல்லவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே. இல்லைங்க, தேவன் எப்போதுமே தகுதி இல்லாத பாத்திரத்தை தான் தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்துகின்றார். இதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. சரிங்களா? அவர் என்ன பண்றாருனாக்கா, தகுதி உள்ளவங்களை கூப்பிட்டு யூஸ் பண்றது இல்லை, தகுதி இல்லாதவங்களை கூப்பிட்டு தகுதிப்படுத்துறாருங்க, எக்யூப் பண்றாரு. ஓகே, பேச தெரியாதவங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறாருங்க. சரிங்களா? இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஈவன் மோசே கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா மந்தனாவா தான் இருந்தாரு. அதை அவரே சொல்றாரு, என்னால பேச முடியல தேவனே, நான் மந்தனாவா இருக்கிறேன்னு அப்படின்ட்டு. ஆனா தேவன் அவர் தான் யூஸ் பண்ணாரு. யாத்ராகமம் 4:13 அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கின்ற யாராகிலும் அனுப்பும் என்றான். பாத்தீங்களா? வேற யாரையாச்சும் அனுப்புங்க,
வேற ஒருத்தரை அனுப்புங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஆனா தேவனுடைய சித்தம் அது கிடையாதுங்க. இல்லைங்களா? தேவன் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா அவரை தான் வந்து பயன்படுத்துவார். சரிங்களா? நம்ம போய் தேவன்கிட்ட நீங்க ஏன் என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்குற மாதிரி இல்லைங்க. இது ரொம்ப பெரிய பாக்கியம் இல்லைங்களா? பாவியா இருக்கிற நம்மள தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாருனாக்கா இது ஒரு ரொம்ப பெரிய பாக்கியங்க. நம்ம ஒரு ப்ரிவிலேஜா எடுத்துக்கிட்டு தேவன் எப்படியெல்லாம் நம்மளை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு நம்ம வளைஞ்சு கொடுக்கணும். 13வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கிற டைமை வந்து சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தணுங்க. இருக்கிறது 24 ஹவர்ஸ் இல்லைங்களா? மேக்ஸிமம் நம்ம கையில் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு 4 ஹவர் தாங்க. சரிங்களா? அது கூட சில பேருக்கு கிடைக்கிறதில்லன்னு வச்சுங்களேன். அந்த டைமை எதற்காக நம்ம பயன்படுத்துகின்றோம்? சரியான விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? நாட்கள் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ இருக்கிற அந்த இளமை திருப்பி நமக்கு வராதுங்க. இல்லைங்களா? வயசாயிட்ட பிறகு தேவனை தேடணும்னு நினைக்கும் போது நம்மளோட உடம்பு நமக்கு என்ன பண்ணாது? உதவி செய்யாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இருக்கிற டைமை வந்து கரெக்டான விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பார்த்தீங்களா? நம்மளுடைய லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு சமயம் உண்டுங்க. வேலை செய்கிற சமயத்தில் வேலை செய்யணும். படிக்கிற சமயத்தில் நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா? டெய்லி தேவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவே டைமை நம்ம கரெக்டாக ஒதுக்கி வைக்கணுங்க. டைமே இல்லை அப்படின்ட்டு யாரும் சொல்லக்கூடாது. சரிங்களா? ப்ளேம் பண்ணக்கூடாதுங்க. ப்ளேம் பண்ணோன்னா நம்மள தான் ப்ளேம் பண்ணணும். ஏன்னா இருக்கிற டைமை நம்ம தான் வேஸ்ட் பண்ணுறது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் நம்ம கையில் வந்துச்சு. மொபைல் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் மீடியா இருக்குது, சோஷியல் மீடியாவில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் அனாவசியமாக. சரிங்களா? அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு இது நேரமே இல்லைங்க. இயேசு கிறிஸ்து எந்த நொடியிலையும் வரலாம். ஆனால் நமக்கு கொடுக்கின்ற இந்த வேலையை ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணணுங்க தேவனுக்காக. 14வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையின் மத்தியத்தில் இருக்கணுங்க. யூ ஷுட் பி த சென்டர் ஆஃப் அவர் லைஃப். இல்லைங்களா? வேற யாரும் இருக்கக்கூடாது. தேவன் மாத்திரமே இருக்கணுங்க. வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ குதிரைக்கு கடிவாளம் போட்டாக்கா குதிரை எது ஒரு விஷயத்த மட்டுமே பார்க்குங்க. வேற எதுவுமே அதுக்கு கண்ணில் தெரியாது. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவன் மட்டுமே சென்டர் ஆஃப் லைஃபா இருக்கணுங்க. தேவனுக்கு அடுத்த காரியங்களே நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்யணும். இல்லையா? ஏதாவது தவறான எண்ணங்கள் நமக்கு வரும்போது தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நான் அப்படி பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது அப்படின்ற யோசனை நமக்கு எப்போதுமே வந்துட்டே இருக்கணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து தேவன் நமக்கு சென்டர் ஆஃப் லைஃபா இருக்கும்போது வருகின்ற எண்ணங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். உன் சுயாதீனத்தின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாத்தீங்களா? ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தும் போதும் நம்ம என்ன பண்ணணும்? தேவனை நினைச்சு பார்க்கணுங்க. எல்லாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏதாவது லைஃப்ல முக்கியமான டிசிஷன் நம்ம எடுக்கிறோம்னாக்கா தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணுங்க. இல்லைங்களா? அவர் தான் லைஃப்ல சென்டரா இருக்கணும். சரிங்களா? தேவனை விட்டு நம்ம எந்த காரியமும் செய்யக்கூடாது. நான் பண்ற காரியம் வந்து தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்குதா? தேவனோட நாமத்துக்கு மகிமையா தருமா? இல்ல உலகத்தரமா இருக்குதா அப்படின்ட்டு யோசிச்சு நம்ம ஒரு காரியத்தை செய்யணுங்க. அப்போ தேவனோட நாமம் என்ன பண்ணுங்க? மகிமைப்படுங்க. 15வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரொம்ப வாஞ்சிக்கணுங்க. எதற்காகனாக்கா பரிசுத்த ஆவிக்காக. இல்லைங்களா? உலக காரியங்களை வந்து நம்ம விட்டு விலகி பரிசுத்த ஆவியை வந்து ரொம்ப வாஞ்சிக்கணும். பரிசுத்த ஆவி வந்து தேவன் நமக்கு தராருங்க. ஆனா நம்ம வந்து அதுல ஃபில் ஆகணும். முழுமை பெறணுங்க. டே டு டே அது வந்து என்ன ஆகணுங்க? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணுங்க. நம்ம வந்து ஃபில் ஆகணும் அதுல. நம்ம எதுக்காகவோ வாஞ்சிக்கிறோம் இந்த உலகத்துல. ஆனா பரிசுத்த ஆவிக்காக தான் முக்கியமா நம்ம வந்து வாஞ்சிக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பாத்தீங்களா? ஆவிக்கேற்றபடி நடக்கணும் அப்படின்றாருங்க. வாக் இன் த ஸ்பிரிட். ஆவிக்கேற்றபடி நடக்கிறோமா? ஆவிக்கேற்ற வழிகள் என்னன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வழியில நடக்கும்போது தான் நம்ம லைஃப்ல என்ன ஆகுதுங்க? ஹோலி ஸ்பிரிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? தேவன் என்ன பண்ணுவார்? வழியை தான் காட்டுவார். நம்ம சூஸ் பண்ணிட்டு போனோங்க. சரிங்களா? ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை தேவன் பரிசுத்தம் ஆக்க முடியாதுங்க. நம்ம இடம் கொடுத்தா தான் ஆக முடியும். ஆவிக்கேற்றபடி நடந்தாதான் மாம்சத்தின் இச்சைகளை நம்மளால ஜெயிக்க முடியும். இதற்காக நம்ம வாஞ்சிக்கணுங்க. தேவனே ஹோலி ஸ்பிரிட் இன்னும் அதிகமாக தாங்கப்பா. எப்படி ஹோலி ஸ்பிரிட் நம்ம லைஃப்ல அதிகரிக்கும்? நற்கிரியைகளை நம்ம செய்யணும். தேவனோட வசனத்தை வந்து என்ன பண்ணுங்க? டெய்லியே வாசிக்கணும். நம்ம லைஃப்ல ஹோலி ஸ்பிரிட் இன்க்ரீஸ் ஆகும். தேவனை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுங்க. ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கணும். ஆவிக்கேற்ற காரியங்களை வந்து நம்ம செய்யணும். மற்றவங்களுக்கு வந்து இறங்கணும்.
இல்லைங்களா? இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா ஹோலி ஸ்பிரிட் என்ன ஆகுது? நம்ம லைஃப்ல வந்து பெருகுங்க. இல்லைங்களா? அதை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு உண்ட காரியங்களே செஞ்சுட்டு லை ஏர்த்லி ஆம்பிஷன்ஸை வச்சுட்டு இருந்தா எங்க ஹோலி ஸ்பிரிட் நம்ம லைஃப்ல எப்படி பரிசுத்த ஆவி இன்க்ரீஸ் ஆவாங்க? ஆவாது இல்லைங்களா? 16வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம பற்றி கொள்ளணுங்க. அப்ப என்ன ஆகும்? நம்ம வந்து சாத்தானோட டெம்டேஷனை வந்து எதிர்த்து நிக்கலாம். அந்த வார்த்தை இல்லைன்னு வச்சுங்களேன், சாத்தானோட டெம்டேஷனை எதிர்த்து நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்துவே அப்படிதான் சோதனையை வந்து மேற்கொண்டார். தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா என்ன சொல்றாருனாக்கா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாருங்க. அதுல ரொம்ப முக்கியமானது தேவனுடைய வார்த்தைங்க. சரிங்களா? அது முக்கியமான ஒரு ஆர்மரி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறது. சாத்தானோட டெம்டேஷன்ஸை எதிர்த்து நிற்கணும்னா நமக்கு வசனம் ரொம்ப தேவை இல்லையா? அந்த வசனத்தை எப்போதுமே நம்ம என்ன பண்ணணுங்க, மெடிடேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் சாத்தானோட டெம்டேஷன்ஸை நம்ம வந்து ஜெயிக்க முடியும், ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியும், தேவனோட சித்தத்தை வந்து நம்மளால். 17வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. எப்போதுமே மற்றவங்களை வந்து உயர்ந்த இடத்துல வைத்து நம்ம பார்க்கணுங்கோ. அவங்கள வந்து நம்ம ஆனர் பண்ணணும். நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், இவர் இப்போதான் புதுசாக வந்தவர், அவருக்கு என்ன தெரியும், ஏன் அளவுக்கு பைபிள் நாலேஜ் அவருக்கு இருக்குதா, அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதுங்க. இது சாத்தானோட எண்ணம். சாத்தானுக்கு தான் அந்த மாதிரி யோசனை வந்துச்சு இல்லைங்களா? நான் 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 என்னோட சிங்காசனத்தை தேவனுக்கு முன்பாக உயர்த்துவேன், நான் 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 நினைக்கிறேன் அவர். அந்த நான் என்ற எண்ணம் வருதுனாலே சாத்தான் கிட்ட இருந்து தான் வரணும் இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருங்க? என் பிதா என் பிதா என் பிதா என் பிதான்ட்டு சொல்லிட்டு இருந்தாருங்க. அவர் லைஃப் லாங் இதே தான் இருந்துச்சு இல்லைங்களா? மற்றவங்கள நம்ம வந்து உயர்த்தணுங்க எப்போதுமே நம்ம லைஃப்ல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாண்மையிலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடைவீர்கள். பார்த்தீங்களா? எப்போதுமே மற்றவங்கள வந்து மேன்மையா பார்க்கணுங்க. சரிங்களா? இவரு நம்மளுடைய சகோதரரு, தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனோட ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணுங்க. சரிங்களா? தாவீது ராஜா அப்படித்தான் நினைச்சார் சவுலை இல்லைங்களா? அதனால தான் அவர் மேல கை வைக்கல. தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் எப்படி கையை வைக்கிறதுன்ட்டு சொல்லிட்டாரு இல்லைங்களா? இவந்தோ வந்து அவர் கெட்டவரா இருந்தா கூட அவர் மேல கையை வைக்கலங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லாரையும் பார்க்கணுங்க. நல்லதோ கெட்டதோ அது தேவனை வந்து தீர்மானம் பண்ணிக்குவாரு இல்லைங்களா? தேவன் வந்து பார்த்துக்குவாருங்க. ஆனா நம்ம மற்ற சகோதர சகோதரிகளை எப்போதுமே ஆனர் பண்ணணும். 18வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சித்தத்தை வந்து நம்ம தேடணும். இந்த உலக காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படுத்த வந்து விட்டுறணுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுத்த நம்ம விட்டுறணும். இந்த கவலை தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன்கிட்ட நெருங்கி போகாதபடிக்கு நம்மளை தடுக்குதுங்க. சரிங்களா? தேவனோட சித்தம் என்ன? நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுங்க, தேவன்கிட்ட போய் கேட்கணுன்றது தான் தேவனுடைய சித்தம். ஆனால் அதை விட்டுட்டு நான் என் ஃப்யூச்சருக்குள்ள என்ன பண்ணுவேன், வேலையில் நான் என்ன பண்ணுவேன், பசங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகிடும், இதே குறித்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனுக்குள்ளே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது சகோதர சகோதரி. தேவனோட சித்தத்தை தான் வந்து நம்ம ஃபஸ்ட் தேடணும். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பார்த்தீங்களா? தேவைகளை அனைத்தையுமே தேவன் அறிவார். நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தத்தை தேடுறது, தேவனுடைய ராஜ்யத்தை வந்து தேடுறது, அதுக்கு உண்டான காரியங்களை வந்து செய்துட்டே போனேன்னு வச்சுங்களேன், தேவன் நம்மளை 100% வழி நடத்துறாருங்க. நம்மளோட ஃபேமிலிக்கு என்ன தேவைன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? கண்டிப்பாக வழி நடத்துவாருங்க. எல்லாரையும் வழி நடத்தி இருக்கிறாரு இல்லைங்களா? யாரெல்லாம் தேவனோட வழியில நடக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாரையும் தேவன் வழி நடத்தி இருக்கிறாரு. ஒருத்தரை கைவிடலை. நம்மளை கைவிட்டுருவாருங்களா? நம்மளுக்கு நிச்சயமாக கைவிட மாட்டார். ஸோ அவருடைய சித்தத்தை வந்து இந்த உலகத்துல செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுதான் நம்மளோட லைஃப்ல. 19வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகிழ்ச்சியா இருக்கணுங்க. தேவனுக்குள்ள எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், எப்போதுமே தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, தேவனுக்கு நன்றியை இந்த ஒரு குணங்கள் நம்ம வாழ்க்கையில சாதாரணமா வராதுங்க. தேவனுடைய காரியங்களை வந்து நம்ம செய்யும் போது, தேவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த நம்ம லைஃப்ல கொடுக்கும் போது தான் இந்த கேரக்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில வரும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16-18. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஜெயிலில் இருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்றாருங்க. சரிங்களா? வெறும் சந்தோஷமா இருக்கும் மாத்திரம் சொல்லலை.
கஷ்டப்படும் போதும் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஜெபம் பண்ணார். நம்மளும் அதே மாதிரி ஜெபம் பண்ணணும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பாத்தீங்களா? எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு தேங்க் பண்ணுங்க. ரீசெண்டா ஒரு சகோதரியோட அம்மா வந்து இறந்துட்டாருங்க. ஸோ அந்த சகோதரி என்ன சொல்றாங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்த ஒரு சகோதரி தான். அவங்க வாயில என்ன வார்த்தை வருதுன்னா, எங்க அம்மா தான் இறந்துட்டாங்க பிரதர், ஆனாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா கூட தேவன் வந்து அவங்களுக்கு ஒரு நித்திரையை கொடுத்துருக்கிறாரு, ஒரு இளைப்பாறுதலை கொடுத்ததுனால தேவனுக்கு நாங்க நன்றி தான் சொல்றோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. பாத்தீங்களா? அம்மா வந்து இறந்திருக்கிற அந்த சூழ்நிலையில கூட அந்த சகோதரி என்ன சொல்றாங்க, தேவனுக்கு வந்து நன்றியை தெரிவிக்கிறாருங்க. இந்த மாதிரி சகோதர சகோதரிகள் மத்தியில நம்ம இருக்கிறோங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்ல, இல்லைங்களா? 20வது பாடம் என்னன்னாக்கா, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம தேவனுக்கு கொடுக்கணும் நம்ம லைஃப்ல. ஸோ என்ன கொடுக்கலாம்? எது கொடுத்தாலும் ஈடாவாதுங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்த பலிக்கு எதுவுமே வந்து ஈடாவாதுன்றது தான் உண்மை. ஆனா நம்மளுடைய ஜீவனை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுங்க. இது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இந்த லைஃப் வந்து தேவனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது. நம்ம என்ஜாய் பண்ணிட்டு மறிக்கிறதுக்காக இந்த ஜீவனை தேவன் கொடுக்கல. சரிங்களா? இந்த லைஃபை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நம்ம மற்றவங்களுக்காக நம்ம லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், தேவனுடைய வார்த்தையை 4 பேருக்கு எடுத்து சொல்லணும், பாவத்தை விட்டு விலகணும், பரிசுத்தமாக இருக்கணும். இதற்காக தான் இந்த லைஃப்பை தேவன் கொடுத்துருக்கிறாருங்க. மாம்சத்தின் இச்சையை வந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு லைஃப்பை கொடுக்கல. இதை நல்லா யோசிச்சுக்கணும். நம்ம மார்க் 12:17, அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பார்த்தீங்களா? அவர் சொன்னதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கணும், நம்மளுடைய லைஃப்பை எந்த அளவுக்கு தேவனுக்கு சாக்ரிஃபைஸாக கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்துட்டோம் இல்லைங்களா? அப்புறம் ஏன் இன்னுமே வந்து நம்ம லைஃப்பை குறித்து அதிகமாக யோசிக்கிறோம்? என்ஜாய்மெண்ட் பற்றி அதிகமாக நம்ம எப்படி திங்க் பண்ணலாம்னா, இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? இந்த லைஃப் வந்து சாக்ரிஃபிஷியல் லைஃபுங்க. சரிங்களா? இட்ஸ் நாட் அ லைஃப் ஆஃப் என்ஜாய்மெண்ட், இல்லைங்களா? இந்த லைஃப்பை வந்து இப்படியே வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்காக லைஃப் கொடுக்கலங்க. இது ஒரு மீனிங்ஃபுல் லைஃபாக இருக்கணும். சரிங்களா? சாக்ரிஃபிஷியல் அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப் டு காட், அப்படி தான் இருக்கணும் இந்த லைஃப். 21வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உதாரத்துவமாக நம்ம என்ன பண்ணணுங்க, தேவனோட ஊழியத்தையும் தாங்கணும், மற்றவங்களுக்கும் நம்ம வந்து உதவி செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவனவன் விசனமுமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? உற்சாகமா கொடுக்கணுங்க, தேவனுக்கும் உற்சாகமா கொடுக்கணுங்க, மனுஷருக்கும் உற்சாகமா நம்ம செய்யணும். செஞ்சுட்ட பிறகு நம்ம யோசிச்சு பார்க்க கூடாது, இல்லைங்களா? உற்சாகமா செய்யணும். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த gift தான், இல்லைங்களா? தேவன் நமக்கு தேவைகளுக்கு அதிகமா கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்ட்டு அர்த்தம். அதற்காக தான் கொடுத்துருக்கிறார். இதை வந்து நம்ம மறந்து. 22வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் எல்லா பயத்திலும் இருந்து நம்மளை விடுவிக்க வல்லவரா இருக்கின்றாருங்க. எல்லா பயத்தையும் போக்கக்கூடிய அந்த வல்லமை தேவனிடத்துல உண்டு. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே. இது இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரம் சொன்ன வாக்குத்தத்தம் அல்ல, இன்னைக்கு நமக்கும் சொல்றாருங்க தேவன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இன்னைக்கு வரைக்கும் நம்மள தாங்குறாருங்க வலது கரத்தினால. நம்ம சகோதர சகோதரிகளுக்கு எத்தனையோ பேருக்கு உடல்ல பிரச்சனைகள் இருக்குதுங்க. டயபிட்டிஸ் இருக்குது, நிறைய பேருக்கு பிபி இருக்குது, நிறைய பேருக்கு ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குதுங்க. ஆனா எந்த தைரியத்துல அவங்க இருக்கிறாங்க, நடக்கிறாங்க, வாழ்றாங்கனாக்கா, தேவன் இருக்கிறார், பார்த்துக்கொள்வார் அப்படின்ற ஒரே நம்பிக்கை தாங்க. வேற எந்த நம்பிக்கையும் இல்லைங்க. தேவன் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவாரு பாருன்ற அந்த ஒரு தைரியத்துல தான் இருக்கிறாங்க, இல்லைங்களா? ஸோ தேவன் எப்போதுமே நம்மளை கைவிடுறது இல்லைங்க. நம்ம மனதில் இருக்கிற எல்லா பயத்தையும் அவர் வந்து போக்குறாரு. இது நிதர்சனமான உண்மைங்க. 23வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுடைய இருதயங்க, நம்மளுடைய இதயத்தை அவர் வந்து எதிர்பார்க்கிறார். மிக 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கின்றார். பாத்தீங்களா? நீ வந்து உண்மையா இரு, இரக்கத்தை சிநேகி, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இரு.
இதுதான் தேவன் உன்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. வேற என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமா? இரக்கத்தை சிநேகிக்கிறோமா? இல்ல சொந்த சகோதர சகோதரி மேலேயே கோபம், பொறாமை, அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம், பேசாம இருக்கிறது, அவ்வளோ ஈஸியா நம்ம மறக்கிறது இல்லை இல்லைங்களா? யாராவது நமக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அதே எண்ணம் நம்ம கிட்ட வருதுங்க இல்லைங்களா? அவங்கள பார்த்துட்டு பார்க்காம போற எண்ணம் இதெல்லாம் வருது. ஆனா அப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. தேவன் நம்ம கிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. மனதுல அந்த ஹார்ட்ல பியூரிட்டி இருக்கணுங்க. தேவனை போல தாராளமா எல்லாரையும் மன்னிக்கணும். இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்க. 24வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வெறும் வேத வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் நம்மளுடைய வேலை கிடையாதுங்க. அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம வாழணுங்க. சரிங்களா? எதை நம்ம படிக்கிறோமோ அது மாதிரியே நம்ம இருக்கணும். அதற்காகத்தான் வேத வசனத்தை நம்ம படிக்கிறோங்க. வேற படிச்சுட்டே இருந்தோம்னாக்கா லைஃப்ல அங்கே எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ளிகேஷன் ஷுட் பி தேர் இல்லைங்களா? நம்ம அப்ளை பண்ணுங்க எல்லாத்தையும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். பாத்தீங்களா? வேற வாய் வார்த்தையில கிடையாது, கிரையினாலையும் உண்மையினாலையும் மற்றவங்களை அன்பு கூறணுங்க. நம்ம கிரியைகளை நம்மளோட அன்பை காட்டணுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் என்னங்க? செத்ததா இருக்கும். கிரியையில தான் நம்மளுடைய விசுவாசத்தை நம்மளால காட்ட முடியும் சகோதரர். 25வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய காரியத்தை செய்ய நம்மள தேவன் கூப்பிடும் போது நம்ம மறுதலிக்க கூடாதுங்க. ஏசையா தீர்க்கதரிசி போல, நான் இருக்கிறேன் தேவனே, நான் பண்றேன்ப்பா அப்படின்ட்டு நம்ம முன் வரணுங்க. தேவன் அந்த வாஞ்சையை தான் பார்க்கறாருங்க இல்லைங்களா? நம்ம தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு தான் பண்ண போகின்றோம். சுயபலத்தினால பண்ண போறது இல்லை. தேவன் ஏராளமான விஷயத்த வேதத்துல நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என் மகனே, என் மகளே, நீங்க இப்படி இருக்கணும், இந்த மாதிரி மனுஷனா இருக்கணும்ட்டு. நான் அந்த மாதிரி இருக்கிறேன்ப்பா தேவனே, எனக்கு வாஞ்சையா இருக்குதுப்பா, எனக்கு நீங்க பலன் தாருங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லணுங்க. இந்த வாஞ்சையை தான் தேவன் பார்க்கறாரு. செய்யறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் அந்த வாஞ்சை இருக்கணுங்க. நான் போறேன் தேவனே உங்களுக்காக அப்படின்னு. அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. ஏசாயா 6:8, பின்பு யாரையும் நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கின்ற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கின்றேன், என்னை அனுப்பும் என்றேன். பாத்தீங்களா? இதோ அடியேன், நான் இருக்கிறேன் தேவனே, என்ன அனுப்புங்க, என்ன அனுப்புங்க தேவனே, நான் போறேன் அப்படின்றாருங்க. எவ்வளவு கஷ்டமான காலகட்டத்துல இருந்தாருங்க அந்த தீர்க்கதரிசி. ரொம்ப கஷ்டமான காலகட்டத்துல இந்த காரியங்களை அவர் செய்யறாரு. இதே மாதிரி பொல்லாப்பான உலகத்துல இருக்கிறோம் நம்ம. தேவன் நம்மள பரிசுத்தமான காரியங்களை செய்ய அழைக்கிறாருங்க. நான் போறேன் தேவனே, நீங்க எனக்கு துணையா இருங்கப்பா, உங்க ஊழியத்தை நான் செய்யறேன் தேவனே, நீங்க எனக்கு துணையா இருந்தீங்கன்னா எது வேணாலும் என்ன செய்ய முடியும் தேவனே அப்படின்ட்டு நம்ம சொல்லணுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லோருமே இன்னொரு காணொளியில சந்திக்கலாம். தேங்க்யூ so much. ஆமென்.